ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு பெங்களூர் டிராவல் vlog. இன்னைக்கு நாம பாக்குற ஹம்பி வீடியோ எங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் விட்டலா கோயில்ல இருந்து விருப்பாக்ஷா இல்லனா ஹம்பி கோயிலுக்கு, ஹம்பில மெயினா இருக்கக்கூடிய அந்த விருப்பாக்ஷா கோயிலுக்கு போகக்கூடிய அந்த வழிபாதையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் விஜயநகர மன்னர்கள் 500-600 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண அந்த வழிபாதையை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வழிபாதையிலேயே நிறைய கோயில்கள் அடங்கும். கோயில்களை தான் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டே இருக்கீங்க. கோயிலோட நேம் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டேன். நிறைய ஹம்பில உள்ள கோயில்கள் நேமே தெரியாத அளவுல ரொம்ப சிதைவடைஞ்சுதான் போயிருக்கும். இது எல்லாமே வழியில இருக்கக்கூடிய கோயில்கள் தான். வழியில கோயில்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆங்காங்கே சின்ன சின்ன மண்டபங்களும் இருக்கும். பழைய காலங்கள்ல எல்லாம் அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு ஒண்ணு ஹார்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா யானை ரொம்ப பெரிய அரசரா இருந்தா யானை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க நின்னு இளைப்பாறதுக்கு ரொம்ப தூர பயணமா இருந்தா இளைப்பாறதுக்கெல்லாம் ஆங்காங்கே கல் மண்டபங்கள்லாம் எழுப்பியிருப்பாங்க. பக்கத்திலேயே அதுக்குன்னு ஒரு கோயில் எழுப்பியிருப்பாங்க. அது மாதிரி அமைக்கப்பட்ட கோயில்கள் தான் இடையிடையே வரும். சில மண்டபங்களையும் ஆங்காங்கே சின்ன சின்ன மண்டபங்களாகவும் தெரியும். அது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஓய்வெடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட மண்டபங்கள், அது ஒட்டியே இருக்கக்கூடிய கோயில்கள் அது மாதிரிதான் இருக்கும். சில இடங்கள்ல போயிட்டு இருக்க வழியிலேயே ஆர்ச் மாதிரி 2 அடுக்கு கொண்ட மாடி மாதிரி இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் மாதிரி பாப்பீங்க. அது எல்லாமே என்ட்ரன்ஸா ஒவ்வொரு நுழைவாயிலை கடந்து இன்னொரு நுழைவாயிலுக்கு போகும்னு அந்த மாதிரி அமைக்கப்பட்டதுதான். மேக்சிமம் இந்த பகுதிகள்லாம் முன்னாடி மக்கள் நடமாட்டமோ மக்களோட குடியேற்றங்கள் எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நாம தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்போது வரக்கூடிய கோயில்கள் எல்லாத்துலயுமே கல்லாலான தண்ணீர் தேக்கி வைக்கிறதுக்கான அந்த டேங்க் பாப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே வழிபோக்கர்கள் இல்லைன்னா பக்தர்களுக்காக இல்லைன்னா மன்னரோட சார்ந்து கோயிலை நோக்கி பயணம் மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டவைதான். நாம ஹம்பி ட்ரிப் போனது கொஞ்சம் மழை நேரத்துலதான் போயிருந்தோம். மழை பெஞ்சிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமா இருக்கும். அதனாலதான் கிளைமேட் இப்படி இருந்துக்குது. மத்தபடி இடங்கள் ரொம்பவே சூப்பரா இருக்கும். போகக்கூடிய வழிபாதையில ஆட்கள் நடமாட்டம் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த இடங்களுக்கெல்லாம் போங்க. இல்லைன்னா கொஞ்சம் கோயில் மாதிரி கொஞ்சம் பிரபலமான கோயில் அது பக்கத்துல இருக்க மண்டபங்களுக்கு போனா பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி காட்டு வழி பயணமா இருக்க இடத்துல ரொம்ப தனிமையா போய் இருக்கிற மாதிரி இடங்களை பாத்துக்கிடாதுங்க. கொஞ்சம் ஆட்கள் நடமாட்டம் 1-2 பேராவது அங்க சுற்றி திரியிற மாதிரி இருக்கும்போது அந்த இடங்களுக்கு போய் பயணிங்க. நான் சொல்றது வெறும் காட்டு மாதிரி இந்த வழிபாதையோட நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்தே போறதுக்கு பாருங்க. கரடிகள் நடமாட்டம் இந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டபங்கள் அங்கங்க இருக்கிறதுனால அதுக்கு தேவைக்காக அங்க உறங்குறதுக்காகவோ இந்த மாதிரி மண்டபங்களுக்கு அது தங்கலாம். அதனால அதுல கொஞ்சம் சேஃப்டியா பாத்துடுங்க. விஜய் விட்டலா கோயில்ல இருந்து விருப்பாக்ஷா கோயிலுக்கு போகக்கூடிய வழிபாதை இது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ராஜாக்கள் பயன்படுத்திய பாதை. மற்றபடி மக்கள் யூஸ் பண்ண பாதைகள் இப்போதைக்கு மக்கள் ரொம்ப ஓல்டேஜ் பீப்புள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய நார்மலான வழிபாதை, வண்டிகள்லாம் கொண்டு போய் விடும் அந்த மாதிரி வழிபாதை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நாம விருப்பாக்ஷா கோயில்ல இருந்து விஜய் விட்டலா கோயிலுக்கு வந்த அந்த துங்கபத்ரா ஆற்றோட அந்த கரையோரமா நாம வந்திருப்போம். எங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வழிபாதையும் சூஸ் பண்ணிக்கலாம். மன்னர்கள் யூஸ் பண்ண இந்த வழிபாதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதாவது நிறைய கோயில்கள் நான் சொன்ன மாதிரி மண்டபங்கள் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, தொடர்ந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கிறதுனால இந்த வழிபாதை தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது நான் சொன்ன மாதிரி வழிபாதையிலேயே நிறைய இடங்கள் பாப்பீங்க. அத மாதிரி ஒரு துலாபார கல் பாப்பீங்க. நார்மலா இப்போதைக்கு உள்ள கோயில்கள்லாம் துலாபாரம் நார்மலா உள்ள தராசு எடக்கல் மாதிரியே வச்சிருப்பாங்க. இது கல்லினால் செய்யப்பட்ட துலாபாரம். மன்னர் கிருஷ்ணதேவராயரே நினைச்சிடும். ஏன்னா அவரோட சிலை கூட இந்த கல்லிலேயே செதுக்கப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல. அவருக்கு எடைக்கு நிகரான பொருட்களையோ பொன்னையோ பொருளையோ கோயிலுக்கு தானம் கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு துலாபாரம், கல் துலாபாரம் தான் இது. இதுக்கு பக்கத்திலேயே ஒரு மண்டபம் கூட இருக்குது. அங்க தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான அந்த கல் கண்டெய்னர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதனாலதான் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த மண்டபத்தையே எழுப்பி இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 அடுக்கு கொண்ட ஒரு என்ட்ரன்ஸ் கூட நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி என்ட்ரன்ஸ் தான் விஜய் விட்டலா கோயிலுக்கு தாண்டி வரும்போது ஒரு நுழைவாயில் இருக்கும். அது ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருந்திருக்கு. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வீடியோல பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எதுல இருந்து நம்ம வந்தோம் அப்படிங்கிறது. இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மன்னர்கள் யூஸ் பண்ண 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வழிபாதை தான் இது.
ரொம்பவே த்ரில்லிங்கா கூட இருந்துச்சு. நிறைய ஆடு மேய்க்கிறவங்க அந்த சைடுல நின்னவங்க எல்லாருமே இந்த வழிப்பாதையை வந்து 4 o'clock அப்புறம் இந்த சைடோடி வந்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் ஆள் நடமாட்டம் இருந்தா எதுக்குமே பயப்படணும்னு தேவையில்லை.